ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதிகாரிப்பட்டி ஏரியாவில் ஒரு 2 ஏக்கர் 45 சென்டில் ஒரு சூப்பரான விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதிகாரிப்பட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது திருமலைக்கேணிக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அந்த பஸ் ரூட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு ஒரு 2 ஏக்கர் 45 சென்ட் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு கேணி இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 18 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் இல்லைங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஊரடி தோட்டமாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நல்ல சமுக்கமாக நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. இந்த இடத்துக்கு வரதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு வந்து இது தான். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 16 அடி பாதை வந்து நமக்கு தனியாகவே வந்து கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தான் வந்து இடம் வாங்கி இந்த இடத்துல வந்து தென்னங்கன்னா ஃபுல்லாக வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதிகாரிப்பட்டி ஏரியாவில், அதுவும் ஊரடி தோட்டமாக கிடச்சிருக்கக்கூடிய ஒரு தரமான இடத்த தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கரை தெரியுது பார்த்தீங்களா, இந்த கரையிலேருந்து அப்படியே நமக்கு கடைசி வரைக்கும் வரும். இந்த தென்னை மரம் வந்து உள்ளே இருக்குது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு புளிய மரம் இருக்குது. அந்த புளிய மரம் வரைக்கும் நமக்கு வந்து அத்துமால். அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த முள்ளு மரம் இருக்குது பார்த்தீங்களா, மொதல் 2 முள்ளு மரம் மட்டும் நமக்கு உள்ளே வரும். அப்படியே இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கடைசி வரைக்கும் போயிடுது. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த கரையை தாண்டி அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். அது வந்து புளிய மரம். அந்த புளிய மரம் வரைக்குமே அப்படியே நமக்கு வந்து சமுக்கமாக வந்து கிடச்சிருது. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில், அதுவும் நத்தம் சைடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதிகபட்சமே ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி போடுறதுக்கோ இல்லை ஒரு சொந்தமாக ஒரு தோட்டத்தை வாங்கி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து பைப்லைன் கனெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை சொட்டு நீர் பாசனம் போடுறதா இருக்கட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியோட நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்தோட மண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல்லாக கரிசல் மண்ணாகவும் இல்லாமல் செம்மண்ணாகவும் இல்லாமல் அந்த ஒரு செவலை மண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதுதான் வந்து கேணிங்க. வீடியோவில் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கரையை தாண்டி வந்து ஒரு பெரிய குளமே வந்து அமைஞ்சிருக்கு. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து உங்களுக்கு வந்து குறையவே இருக்காது. கேணியை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய கேணியாக தாங்க நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு தோட்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் அடுத்தடுத்து நிறைய இடங்கள் அப்லோட் பண்ணுறதா இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.